துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் நீதி, நேர்மை, நியாயம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள். அதே நேரத்துல இந்த உலகம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, எல்லாமே தெரியும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இந்த ராசியில் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு, குரு, இந்த மூன்றுடைய கலவை தான் இந்த சுக்கிரனுடைய துலாம் ராசி. இந்த கலவைக்குள்ள இந்த ராசியில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? பொது பலன் இது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சித்திரையில பிறந்திருக்கலாம், சுவாதியில பிறந்திருக்கலாம், விசாகத்தில் பிறந்திருக்கலாம். இது துலாம் ராசிற்குரிய பொது பலன். இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எடுத்த வேலைகள் நடந்தேறும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும், மேம்படும். ஒரு யோகமான நிலை செவ்வாய்க்கிழமை வரை உங்களுக்கு இருக்கு. புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உழைப்பு கொஞ்சம் ஓடி ஓடி கொஞ்சம் உழைக்கணும், வேலையை அதிகமா பார்க்கணும். அப்படி போனாதான் காசு சம்பாதிக்க முடியும். வேலைகளை கவனித்தால் மட்டும்தான் காசு சம்பாதிக்க முடியும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை குழப்பங்கள் தவிர்த்து செயல்படுவதால் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். பிள்ளைகள் நலனில் அக்கறை இருக்கும். கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் கூட சிலருக்கு ஏற்படும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்ற கேது. அப்போ என்னதான் சங்கடங்கள் வந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில சங்கடங்கள் எல்லாருக்குமே இருக்கு, பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு. இங்க வாழ்க்கைக்காக இப்படி வாழணும், அப்படி வாழணும், இவரை போல வாழணும், அவரை போல வாழணும், இந்த நிலைகளுக்கு நாம் வந்துவிட்ட பிறகு என்ன பண்ணணும்? நிறைய கடன் வாங்குவோம். எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வருமானம் பாத்தீங்கன்னா தேவையானதா இருக்கும். ஆனா இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போதுதான் நாம் கடன்காரனா மாறுவோம். கடனை அடைப்பதற்காக நிறையவே சங்கடங்களை அனுபவிப்போம். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியினை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். தெய்வ அருள் என்பது இப்பொழுது உங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல, சூரியன் 10ஆம் இடத்துலங்க. அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிலை. ஒரு தொழில் இருக்கு பாருங்க, செய்துட்டு வருகின்ற தொழில், எந்த தொழிலாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் நிலை, தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை, தொழில் வழியாக எதிர்காலத்தில் எப்படி சம்பாதிப்பது, எப்படி ஆதாயம் அடைவது, இந்த தொழிலை எப்படி முன்னெடுத்து செல்வது போன்றவை எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுடைய கண்களுக்கும் அறிவுக்கும் போடப்படும். தொழில் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். செய்து வருகின்ற தொழில் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்போ ஒரு சந்தோஷம், நிம்மதி, ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வர முடியும். ராகு 5ஆம் இடத்துல. பிள்ளைகளை பற்றிய கவலை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். ஒரே கவலை பிள்ளைகளை பற்றி தான். அவங்களை என்ன செய்யறது, எப்படி கரையேற்றுறது, இந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துலங்க. கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருந்துங்க. உங்க தன குடும்பாதிபதி செவ்வாய், சப்தமாதிபதி செவ்வாய், பெண்களுக்கு மாங்கல்யக்காரர்கள் செவ்வாய். அந்த மாங்கல்யக்காரர்கள் செவ்வாய் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கணவருக்கும் உங்களுக்கும் பெண்களாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பார். நீங்க ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க, அந்த திட்டத்தை அவரால் புரிஞ்சிக்க முடியாது. அங்கே ஒரு நெருக்கடி இருவருக்கும் ஏற்படும். உங்களுக்கே உடல் ரீதியாக, மன ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமா இருங்க. புதன் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முதல் வாரத்தின் பிற்பகுதி வியாழக்கிழமை வரை ஒரு மந்தமான நிலை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை முதல் சரியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஒன்மன் ஆர்மியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. சில சங்கடங்கள் என்பது இயற்கையானதுங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரித்திருக்கக்கூடிய வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.